தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களோடு நாங்கள் ஒன்றாக இணைந்து உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் பெருவிழாவின் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். கிறிஸ்து பிறப்பு மானிடத்திற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம். ஏதோ ஒரு மதத்திற்காக அவர் பிறக்கவில்லை, மனிதத்திற்காக, மனித நேயத்திற்காக, மனித குலத்திற்காக பிறந்திருக்கின்றார். எனவே கிறிஸ்து பிறப்பு விழா உலகத்திலே உள்ள அனைத்து மக்களும் கொண்டாடும் ஒரு விழா. அந்த வகையிலே நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக சமூக நேயத்துடன், மனித மாண்புடன், சகோதரத்துடன், எல்லாவற்றிற்கும் மேலாக நீதிக்கும், நேர்மைக்கும், உண்மைக்கும் சான்று பகிர்கின்ற மக்களாக வாழ உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். முக்கியமாக இந்திய நாட்டிலே பல வகையான கலாச்சாரம், மொழிகள், பண்பாடுகள் இருப்பினும் இந்திய நாட்டின் பிரஜைகள் என்ற முறையிலே நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற உணர்வோடு நமது நாட்டை நேசித்து நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுவது நமக்கு தேவையான ஒரு முக்கியமான காரியமாக இருக்கின்றது. இந்த கிறிஸ்து பிறப்பு விழா அதற்காக நம்மை அழைக்கின்றது. எனவே பங்கேற்போம் நாட்டின் வளர்ச்சிக்காக. இரண்டாவதாக, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நம்மிடையே அமைதியை தரும் விழாவாகவும் நம்பிக்கை தருகின்ற விழாவாக இருக்கின்றது. இக்காலகட்டத்திலே பல காரணங்களுக்காக மனிதர்கள் பலர் நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் தருகின்ற, எவ்வாறு இருளிலே வருகின்ற அந்த இறைவன் ஒளியாக வருகின்றார். ஒளி என்பது உண்மையை எடுத்து காட்டுகின்றது, வளர்ச்சியை எடுத்து காட்டுகின்றது, இருளை அகற்றுகின்றது, மகிழ்ச்சியை தருகின்றது. எனவே கிறிஸ்து பிறப்பு விழா அமைதியின் விழா, நம்பிக்கையின் விழா, மகிழ்ச்சியின் விழா. இத்தகைய அமைதியையும் இத்தகைய மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று இன்று நடந்த இந்த பேராலயத்திலே திருப்பலியிலே நாங்கள் செய்த அனைத்து பிரார்த்தனைகளும் அதற்காக ஜெபித்தோம். எல்லோரும் சுபிட்சமாக வாழ வேண்டும். வருகின்ற புத்தாண்டு எல்லோருக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தருகின்ற ஒரு நல்ல ஆண்டாக அமைய இந்த தேசிய புனித தோமா திருத்தலத்திலே இத்திருப்பலியை நல்ல விதமாக நடக்கவும் அதற்கு தேவையான அனைத்து தயாரிப்புகளையும் செய்த பேரூர் தந்தை வின்சென்ட் சின்னத்தை அவர்களுக்கும், அவருடன் ஒன்றாக பணிக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களுக்கும், இந்த பங்கிலே இருக்கின்ற பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும், அன்பிய ஒன்றிணைப்பாளர்களுக்கும், பக்தி சபைகளுக்கும், முக்கியமாக இளைஞர்களுக்கும் நான் நன்றி செலுத்தி அவர்களை பாராட்டுகின்றேன். இந்த விழா இன்று அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்க அவர்கள் செய்திருக்கின்றார்கள் எல்லாவற்றையும். எனவே அவர்களுக்கு என் நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொண்டு, மென்மேலும் இந்த விழா நம்மிடையே இருக்கின்ற பல்சமய உரையாடலுக்கு ஏற்ற விழாவாக அமைந்து அனைவரும் சகோதரன் என்ற உணர்விலே இந்த விழாவை கொண்டாட கடந்த சில ஆண்டுகளாக இயற்கை பேரிடர்களால் மக்கள் பாதிக்கப்பட்டு வராங்க. அதேபோல் ஒருபுறம் மக்கள் பிரிவினைவாதத்தாலும் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன நினைச்சீங்க? பேரிடர் வருவது நாம் இயற்கை மதிக்காத காரணத்தினால்தான். சொல்லப்போனோம்னா திருத்தந்தை பிரான்சிஸ் அடிக்கடி சொல்வார்கள், இயற்கை நம்மை நேசிக்கின்றது, நாம் இயற்கையை நேசிக்க மறந்தது. அதன் காரணமாகத்தான் இயற்கையை என்று நேசிக்கின்றோமோ அன்று எல்லாமே சரியாக அமையும். இது அரசாங்கமோ ஒரு குறிப்பிட்ட குழுவோ பொறுப்பாளர்களோ செய்ய வேண்டிய காரியம் கிடையாது. இயற்கையை மதித்து இயற்கை வளர வேண்டும், இயற்கை வளர்ந்தால் நாமும் வளர்வோம் என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டு இயற்கையை பாதுகாக்க முயற்சி செய்தாலே எல்லாமே மாறிவிடும் நினைக்கிறேன். அதனால தான் கிறிஸ்துவின் பிறப்பே எக்கோலாஜிக்கல்னு சொல்லுவாங்க. அவர் பிறப்பது மனிதன் சொல்லும்போது மனிதன் எங்கே இருக்கின்றாரோ அங்கேயும் பிறக்கின்றார், இயற்கையில் பிறக்கின்றார், இயற்கையை வாழ வைக்கின்றார்.